இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, எங்க கிளம்பிட்டீங்க? தியாவை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் வேலைக்கு போறேன். ஓ, உன்னை யாரு வேலைக்கு போக சொன்னா? யாரும் சொல்ல தேவையில்ல. என்னோட தேவைக்கு நான் வேலைக்கு போறேன். இத்தனை நாளா அப்படிதான் போயிட்டு இருக்கேன். என்ன, என் குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? நான் வேலைக்கு போறது இந்த குடும்பத்துக்கு என்ன அசிங்கம்? ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் அவ கேட்க மாட்டாங்க. அவ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. பாருங்க, நான் யார் கூடயும் சண்டை போடுறதுக்கு வரல. எனக்கு பண தேவை இருக்கு. என் பொண்ணை படிக்க வைக்கணும். அவளோட மருந்து செலவை பார்க்கணும். இதுக்கெல்லாம் நான் வேலைக்கு போனதானே சமாளிக்க முடியும். ஈஸ்வரமூர்த்தியோட மருமக ஏன் ஆடிட்டே 5000க்கும் 10,000க்கும் வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சா ஊரே காரி துப்பும். அதானே வேணும் உனக்கு? யார் மருமக? நானா? அதான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. ஏத்துக்க முடியாம தான் ரத்தம் கொதிக்குது. ஆனா ஊர் அப்படிதானே சொல்லும். அதை மாத்த முடியாதுல்ல. பார், நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது. நான் போய் தான் ஆகணும். எப்படியும் நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. நான் வெளியே போனா நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல. பணங்காசு இல்லைனாலும் உங்க அப்பா உனக்கு நல்லா பேச கத்து கொடுத்திருக்கான். நல்லாவே பேசுற. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வா. திமிரு. இந்த மாசத்தோட கணக்க முடிச்சிட்டு ஆட்டோவை கொடுத்துடலாம்ல? ஏனா ஏப்பா, ஏதோ ஒரு கஷ்டம் சிரமத்துக்கு தானப்பா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த. அதான் கஷ்டம் ஒண்ணுன்னா முடிச்சுட்டு இருக்கல. அதான் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்ட. அடுத்த மாசம் பென்ஷன் வரப்போகுது. வீட்டுல பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கலாம்ல. அப்புறம் என்ன? இல்லப்பா, ஆட்டோ கொடுக்க வேண்டாம். பென்ஷன் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என்னங்கறத முடிவெடுக்கலாம். ஏப்பா, இந்த ரூட் ஓகே தானே? வருமானம்லாம் நல்லா வருது இல்ல? ஏதோ பரவாயில்லடா, எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ ஆட்டோ ஓட்ட விஷயத்தை வீட்டுக்கு சொல்லிட்டல? என்னப்பா நீ இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா நீ? அப்புறம் நாளை பின்னைக்கு எல்லா உண்மையும் லட்சுமிக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அப்புறம் அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? எப்படிப்பா அவங்க மூஞ்சில முழிக்க போற? சொல்லணும்டா, ஆனா தயக்கமாவே இருக்கு. எப்படியும் சீக்கிரம் சொல்லிடும்டா. என்கிட்ட எப்பவும் எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஏன் மறைக்கணும்? அவர் கஷ்டத்துல நான் அவருக்கு துணையா நிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரா? இல்ல வேலை போயிடுச்சுன்னு சொன்னா அவரை மதிக்க மாட்டேன்னு யோசிச்சுட்டாரா? என்கிட்ட எப்படி அவரால பொய் சொல்ல முடிஞ்சது? எனக்கும் தான் மோனிகா வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? அந்த துளசி நம்ம பிளான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. அதுக்காக அவ இந்த வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துருவான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கூடிய சீக்கிரம் அவ இந்த வீட்டை விட்டு அலறி அடிச்சு போறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. மீரா, நான் இந்த விஷயத்துல இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் காரணம். என் அண்ணன் பொண்ணு தியாதான். இந்த விஷயத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. எப்படியாவது அவகிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கொண்டு போயிடலான்னு பார்த்தா இப்போ வெற்றி கிட்ட வந்து சேர்ந்துட்டாளே. இதுக்கப்புறம் வெற்றி அந்த குழந்தைய விட்டு கொடுப்பாரா? அது மட்டுமா? அந்த சோலார் ப்ராஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு ஓகேயா இருந்ததுன்னா பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இப்போ அதுவும் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. மொத்தமும் போச்சு. முதல்ல போச்சு போச்சுன்னு புலம்புறத நிறுத்துங்க. இன்னும் எதுவுமே போல. எல்லாமே நம்ம கைக்குள்ளதான் இருக்க. துளசி என்ன அந்த வீட்டுல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சீங்களா? இன்னும் அவ வெற்றியவே ஏத்துக்கல. அது ஒரு பக்கம் இருக்கும்போது வீட்டுல இருக்கிற யாருக்குமே துளசிய சுத்தமா பிடிக்கல. நாம போட்ட பிளான் எல்லாம் தள்ளி தான் போயிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா நடக்கும். எனக்கும் முதல்ல தியா என் கைக்கு வரணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. சொல்றேன்.
வச்சேன். இங்க இருக்கு. இந்த லட்சுமி புடி. என்ன பாக்குற? என்னங்க வழக்கமா நீங்க 500 ரூபாய் நோட்டு தானே கொடுப்பீங்க? இப்ப என்ன சில்லறையா 100, 50, 10ன்னு கொடுக்குறீங்க? அடடா, இதை நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. அது ஒண்ணு இல்ல லட்சுமி, இது ரூரல்ல இருக்கிற ஒரு ஏடிஎம். அதுல எடுத்தப்ப சில்லறையா தான் வந்தது. என்னங்க காசு கம்மியா இருக்கு? சம்பளம் இல்ல இல்ல இல்ல, பேங்க்ல இருக்கு. நாளைக்கு ஏடிஎம்ல எடுத்துறேன். இன்னைக்கு லிமிட் முடிஞ்சு போச்சுல்ல. ஓஹோ, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சமாளிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னடா இது? பாருங்க, நீங்க 2 பேரும் இந்த மாசம் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு சம்பளம் இல்ல? இத பாரு முருகா, நீயே ஒரு சின்ன கடையில வேலை பார்த்துட்டு இருக்க. வேண்டாம், நீயே வச்சுக்கோ. உங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கும். ஏய், அது குற. என்னங்க அவனும் இந்த வீட்ல ஒருத்தன் தானே. புருஷன் பொண்டாட்டியே 2 பேர் வாழ்றாங்கல்ல, அவங்களும் சாப்பிடணும்ல. ஏய், இதுல எவ்வளவு இருக்கு? 5000 2 பேருக்கும் சேர்த்து. கம்மியா தான் இருக்கு. அடுத்த தடவை ஒழுங்கா கொடுத்துரு. இந்தா வச்சுக்க. என்னங்க வச்சுக்கடி. இவ வேற முறைச்சிக்கிட்டே இருப்பா இப்ப பார்த்தாலும். கேசவா, இந்த நான் கடையில மளிகை பொருளுக்கு லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ காசை மட்டும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா.